நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் மீது அளிக்கப்பட்ட பாலியல் புகார் தொடர்பாக அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழரசி என்ற பெண் நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் மீது காவல்துறையில் பாலியல் புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் கருப்பசாமி பாண்டியன் மீது குற்றாலம் போலீசார் ஜாமீனில் வெளிவர இயலாத 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவரை கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் அவர் கலந்து கொள்ளாதது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்புவதற்காக அவர் தலைமறைவாகி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் திமுகவுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும், குறிப்பாக மாவட்ட செயலாளரை தனிப்பட்ட முறையில் தரக்குறைவாகவும் அவரது பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையிலும் செயல்பட்டதாக நெல்லை மாநகர முன்னாள் திமுக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான மாலை ராஜா கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தமிழரசி என்கிற பெண் அளித்த பாலியல் புகார் தொடர்பாக நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் மீது குற்றாலம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து கருப்பசாமி பாண்டியன் தலைமறைவாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை கைது செய்ய போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.